உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த யோவானின் பாலைவன சத்தத்துக்கு நீங்கள் கொடுத்து வருகிற ஜெப உதவிக்காக நன்றி. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி இதை பதிவு செய்யும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் கிறிஸ்துவினுடைய வலிமை விளங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த வலிமையான மாதத்தில் உங்கள் அனைவரையும் நான் சந்தித்து தோத்திரம் சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலக பாறை தினம், பாறைகள் தினம். ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை படைக்கும்போது வானம் பூமி என்றும் ஆறுகள் காடுகள் மலைகள் என்றும் தனித்தனியே படைத்திருக்கிறார். பாலைவன சத்தமாக நமக்கு இன்றைக்கு கர்த்தர் என் கற்பாறையாக இருக்கிறார், என் உதவியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உலக பாறை தினம் என்று கொண்டாடும் பொழுது கடவுள் உலகை படைக்கும் பொழுது ஒழுங்குபடுத்தி படைத்திருக்கிறார், நேர்த்தியாக படைத்திருக்கிறார், பயனுள்ளதாக பண்புள்ளதாக இந்த உலகத்தை படைத்தார். அவற்றில் ஆறுகள் மலைகள் என்றெல்லாம் அவர் பிரித்து படைக்கும் பொழுது பாறை மலைகள் என்று படைத்திருக்கிறார். அதைத்தான் பக்தன் தாவீது சொல்கிறான், நீர் கற்பாறை என் புகலிடம். பாதிப்புகள் வரும்பொழுது மனிதன் வாழ்விலே அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்ற வகையிலே கடவுளுடைய படைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியமான ஒரு காரியம், ஆண்டவருடைய அற்புதம் நிறைந்த காரியம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தர் என் கண்மலை, நான் பாதிக்கப்படும் பொழுது, நான் ஆபத்தை நெருங்கும் பொழுது அவர் என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார். கடவுளுடைய பாதுகாப்பை பற்றி நாம் இன்றைக்கு திருமறையிலே அநேக இடங்களிலே புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். மலையின் உச்சியிலே சென்று மோசே அந்த பாறையின் நடுவிலே சென்று கற்பாறையிலே எழுதப்பட்ட கற்பனைகளை 10 கற்பனைகளாக இஸ்ரவேல் மக்களுக்கு பெற்று வந்ததை பார்க்கிறோம். கடவுள் கற்பாறையாக இருக்கிற கர்த்தருடைய வசனம் அவ்வளவு வலிமையானது, உடைக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆகவேதான் கர்த்தர் என் கற்பாறை என்று சொல்லி இது சொல்கிறார். மலையின் உச்சியிலே நாம் இருக்கும் பொழுது மறைந்து கொள்ள அது பாதுகாப்பாக இருக்கும். நம்மை பல ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பதாக இருக்குது. சங்கீதம் 18:2 தாவீது கர்த்தர் என் கண்மலை என்று சொல்லி, அவர் என்னுடைய பெரும் பாறையாக இருக்கிறார் என்று சொல்லி, அவர் மலையின் காரியங்களை, மலையை பற்றி, பாறையை பற்றி குறிப்பிடுகிறார். மலை என்று சொல்லும் பொழுது, பாறை என்று சொல்லும் பொழுது, பெரும் பாறை என்று சொல்லும் பொழுது அது படிகாரம் என்று அழைக்கப்படுகிறது.